ஒரு நன்றிகள். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை இனிய வணக்கம். உணவில் மொத்தம் 5 வகை இருக்கு. ஒவ்வொரு வகையும் எவ்வளவு சத்து இருக்கு, எது சாப்பிடலாம் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுப் பொருள்களில் 5 வகை இருக்கிறது. ஒன்று உயிருள்ள உணவு, இன்னொன்று 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு, 3வது வெஜிடேரியன் சைவம், 4வது அசைவம் நான் வெஜிடேரியன், 5வது லாகிரி வஸ்து போதைப் பொருள். இந்த 5 பொருளை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு உணவுலையும் பிராணன் இருக்கு, சுவை இருக்கு, சத்து பொருள் இருக்கு. இது மூணும் தான் ஒரு உணவுடைய தன்மையை நிர்ணயிக்கிறது. பிராணன், சத்து பொருள், சுவை. இந்த உயிருள்ள உணவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது என்னது உயிருள்ள உணவு? சமைக்காம சாப்பிட்ற எல்லாமே உயிருள்ள உணவுங்க. பிராணன் இருக்கிற இப்போ தக்காளி, கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழ வகைகள், பலாப்பழம், திராட்சை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சமைச்சா சாப்பிட்றோம். அந்த பழங்கள்ல, கேரட்ல, வெள்ளரிக்காவுல 100% சத்து இருக்கு, 100% பிராணன் இருக்கு. பிராணன் என்னன்னா கண்ணுக்கு தெரியாது, ஒரு சூட்சமா ஒரு சத்து இருக்கும், அது பேரு பிராணன். 100% சுவை இருக்கும், டேஸ்டா இருக்குமா? அப்போ சுவைக்கு 100 மார்க்கு, சத்து பொருளுக்கு 100 மார்க்கு, பிராணனுக்கு 100 மார்க்கு, 300 மார்க். 300 மார்க். எனவே உயிர் உள்ள உணவுகளாகிய பழங்கள், சமைக்காம சாப்பிட்ற எல்லா காய்கறிகளும் ஃபர்ஸ்ட் உயிருள்ள உணவு, 300 மார்க். 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அது என்ன உயிர் ஊட்டப்பட்ட உணவு? இந்த முளைகட்டிய தானியம் இருக்கு இல்லையா, இப்போ முளைகட்டிய தானியங்கள் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது இருக்கிற அந்த சுவை முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடும் போது இருக்குதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்றோம். யாரோ சொல்லிட்டாங்க முளைக்கட்டிய தானியம் ரொம்ப நல்லதுன்னு, அது நல்லதுங்கிறதுக்காக தான் சாப்பிட்றமே தவிர ஒன்னும் ரசிச்சு ருச்செல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. அதனால முளைக்கட்டிய தானியம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதுக்கு ஏன் தெரியுமா உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேர் வருது? இப்போ தானியத்தை ஒரு டப்பால் அடைச்சு வைங்க, அது ஒன்றும் முளைக்காது. லேசா தண்ணி கலந்து வச்சீங்கன்னா உடனே முளைக்குதா? முளை விடுறதுனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேருங்க. அதுல சத்து பொருள் 100 மார்க் இருக்கும், சுவை 50 இருக்கும், பிராணன் 100 இருக்கும். அதனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுக்கு 250 மார்க். உயிருள்ள உணவை விட உயிரூட்டப்பட்ட உணவுக்கு ஒரு 50 மார்க் கம்மி. இது 2வது. 3வது என்ன தெரியுமா? சமைச்ச வெஜிடேரியன் அசைவ சாப்பாடு. இப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சுவை போகிறது, சத்து போகிறது, பாதி பிராணன் போகுதுங்க. இப்போ ஒரு கேரட் இருக்கு இல்லையா, ஒரு கேரட் நல்லா கடிச்சு மென்னு கோல் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்களேன், நிறைய சத்து கிடைக்கும். ஒரு கேரட்டை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சுவையே இருக்காதா? பாதி சத்து போயிருமா? பாதி பிராணன் போயிருமா? மொத்த பிராணம் போகும்போது ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட முடியாது. அப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சத்து போகுது, பாதி சுவை போகுது, பாதி பிராணன் போகுதா? அதனால அதுக்கு 50 மார்க், 150 மார்க். இது 3வது. 4வது அசைவ உணவு, நான் வெஜிடேரியன். இந்த நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லைங்களா, இது சத்து 100% இருக்கும், ஆனா சுவை இருக்காது, பிராணன் இருக்காது. அதனால இந்த நான்வெஜ்ஜுக்கு 100 மார்க். அதனால நீங்க யோசிங்க, இதுல எது சாப்பிடலாம்னு நீங்களே யோசிங்க. 5வது இருக்கு இல்லையா, அது உணவே இல்லை, லாகிரி வஸ்து, போதைப் பொருள். போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ரூம்ல உங்களை அடைச்சு வச்சுட்டு நான் டெய்லி பால் மட்டும் தரேங்க, எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேக்குறீங்களோ பால் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க உசுரோடு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேரு உணவுன்னு பேரு. ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு பீடி சிகரெட் மட்டும் கொடுக்குறேன்,
இல்ல சிகரெட் மட்டும் கொடுக்குறேன், சாராயம் விஸ்கி பிராந்தி மட்டும் கொடுக்குறேன், உசுரோட வாழ முடியுமா? அந்த விஸ்கி பிராந்தி இருக்கு இல்லையா, அதுல தெம்பு இல்ல, சைடு சாப்பிடறோம்ல அதுலதான் தெம்பு இருக்கு. புரிஞ்சுக்குங்க. உணவுக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பொருள் உடம்புக்குள்ள போய் சத்தா மாறி உடம்புக்கு தேவையான சத்தை கொடுத்துட்டு அதிகமா இருந்தா சேமிச்சு வச்சதுன்னா அதுக்கு பேரு உணவு. போதைப் பொருள் என்ன, உள்ள போய் ஏற்கனவே சேகரிக்க வச்சிருக்க சக்தி எடுத்து செலவு பண்ணிட்டு ஓடி போயிருச்சுன்னா அதுக்கு பேரு போதைப் பொருளுங்க. அதனால 5வது வந்து போதைப் பொருளுங்க. இப்ப சொல்லுங்க, நாம என்ன சாப்பிடணும் நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது போதைப் பொருளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். நான்வெஜ் முடிஞ்ச வரை நிறுத்த வேண்டும். வேற வழி இல்லைங்க, ஆசைப்படுறேங்க சாப்பிடுறேங்கன்னா சாப்பிடுங்க, எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியுமோ வெளியே வாங்க. சமைச்ச பொருளையே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இன்னும் நம்ம ஒருபடி மேல போகணும். எனவே நான் ஒரு திட்டம் கொடுக்குறேங்க. அதாவது வெறும் பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு 4 நாள் உட்கார்ந்து 5 நாள் உட்கார்ந்து பேசி பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 30 நாள் சாப்பிட்டே இருப்பீங்க. திடீர்னு இட்லி பார்த்தோன்னா ஒரு நாள் 30 நாள் ஆசை வந்துடும், ஒண்ணு வாங்கி சாப்பிடலாமான்னு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டு பழகி இருக்கோம் இல்லையா, ஆசை இருக்கா இல்லையா. அதனால நான் ஒரு டயட் சொல்றேன், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதாவது காலையில் சமைக்காத உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி. இத டயட் செஞ்சு பாருங்களேன். அதாவது காலையில சாப்பாட்டுல சமைக்காத சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடணும். அப்ப என்ன பண்ணணும், ஆரஞ்சு சாத்துக்குடி பழங்கள், அவலு, வெள்ளரிக்காய், கேரட், இந்த மாதிரி சமைக்காத உணவு என்னென்னமெல்லாம் சாப்பிட முடியுமோ காலையில் சாப்பிட்டீங்கன்னா, இந்த சமைக்காத உணவுல என்ன தெரியுமா இருக்கு, பிராணன் இருக்கு, நிறைய பிராணன் இருக்கு. சமைக்காத உணவுகள் காலையில் சாப்பிடுங்கள், சமைச்ச உணவுகளை மதியம் சாப்பிடுங்கள். மதியம் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரின்னு என்ன வேணா சாப்பிடுங்க, இதுக்கு ஆசைக்காக. நைட்டு கஞ்சி மட்டும் குடிங்க. அது என்ன கஞ்சி மட்டும் குடிக்கிறது, இரவு எது சாப்பிட்டாலும் ஒழுங்கா ஜீரணம் ஆகாதுங்க. என்ன சூரியன் இல்லையா, உடம்புல ஆட்டம் இல்லையா, அதாவது உடல் உழைப்பு இல்லையா, சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனாலதான் காலையில ராஜா மாதிரி சாப்பிடு, மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படியே உள்டாவா மாதிரி காலையில பிச்சைக்கார மாதிரி ஒரு தோசையை சாப்பிடுவோம், மதியம் மந்திரி மாதிரி சுமாரா சாப்பிடுவோம், நைட்டு ராஜா மாதிரி 12 மணிக்கு சாப்பிடுவோம். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் நல்லா இல்ல, இந்த நைட்டு ஓவரா சாப்பிடுறதாங்க. எனவே இனிமேல சமைக்காத உணவுகளை எவ்வளவு எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லதுங்க. 3 நேரம் சாப்பிட சொல்லல, ஒரு நேரம், இல்ல வாரத்துல 2-3 நாள் முடிகிற மாதிரி. காலை சமைக்காத உணவு, மதியம் சமைச்சு விடுவோம், நைட்டு கஞ்சி. டெய்லி கூட சாப்பிட சொல்லுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ காலையில இயற்கை உணவு சாப்பிடுங்க. செஞ்சு பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனவே 5 வகையான உணவை புரிந்து கொள்ளுங்கள். உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைச்ச வெஜிடேரியன், சமைச்ச நான் வெஜிடேரியன், லாகிரி வெஸ்ட். புரிந்து கொண்டு இந்த 5ல எந்த அளவுக்கு நாம அதிக சத்துள்ள பொருளை சாப்பிடுறோமோ அவ்வளவு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, காலை இயற்கை உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி குடிச்சு ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. ஐயலாமா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களாமா? ஓகே. நன்றி. சிறப்பானது ஒரு சிந்தனை. அடுத்தது எல்லாருக்குமே சிந்தனையை விட சிந்திச்சிட்டு இருப்பீங்க. என்னடா புதன்கிழமை வர்றவங்க இன்னைக்கு சனிக்கிழமையில வர்றாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தலையாட்டுறீங்க. வாழ்த்துக்கள். அதாவது ஒரே இது பாடத்தை வந்து ஒரே நேரத்துல கொடுத்தா எல்லாருக்கும் போர் அடிக்குங்கிறதுக்காக தான் இனி வரும் காலங்கள்ல நம்ம
இயற்கை வாழ்வியல் மருத்துவர் புதன் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறோம். அதை வந்து சிறப்பானது ஒரு நிகழ்வை நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிவரும் காலங்கள்ல அவங்களுடைய அந்த சிறப்பு நிகழ்வுகள் நமக்கு சனிக்கிழமைகள்ல கிடைக்கும். அதாவது சனியோட எப்படி ஆதிக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஆதிக்கத்தை அதாவது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஆதிக்கத்தை இனிமேல் காலச்சக்கரத்துல செலுத்த இருக்கிறாங்க. சனியோட ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல அகிலாம்மாவோட ஆதிக்கம் காலச்சக்கரத்துல அனைவருக்கும் சிறப்பா இருக்கும். அந்த ஆதிக்கத்தின் தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சளி, அ காய்ச்சல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்தாலே பயப்படுற நமக்கு முழுமையான தீர்வு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆனந்த செய்திய குடுத்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் சளியா, ஜுரமா அப்படிங்கிற மாரி காய்ச்சலா அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு பய உணர்ச்சியோட எல்லாருமே கேட்டுட்டு இருப்போம். இன்றைய காலகட்டம் கரெக்ட்டான நேரத்துல கரெக்ட்டான ஒரு தலைப்பு. இப்ப எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் காய்ச்சல் இருக்கு. எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு. என்ன செய்றதுன்னே தெரியல. அப்படிங்கிற ஒரு நேரத்துல, ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கவுள்ள ஒரு முழுமையான சந்தோஷம் இன்னைக்கு வந்து நமக்கு காலச்சக்கரத்துல குடுக்க இருக்காங்க. இன்றைய வேளையில் நமக்கு காலச்சக்கரத்தில் சிறப்பான ஒரு நிகழ்வு. சளி, காய்ச்சலுக்கு முழுமையான தீர்வை அளிக்க அ இயற்கை மருத்துவர் அகிலாம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம். வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. கொஞ்சம் லோவா இருக்குங்கம்மா. நல்லா இருக்க லோவா இருக்குங்களா? லோவா இருக்கு. இப்போ கிளியரா இருக்குங்களா? ஓரளவுக்கு சவுண்டு கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. முன்னைய விட கொஞ்சம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆம், இது நம்ம ஏற்கனவே நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஒரு டாபிக் தான். கடந்த வகுப்பில் கூட நம்ம சளி வந்து எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு நிறைய மருந்துகள் சொன்னோம். திரிகடுகு சூரணம் சொன்னோம். லோவாக இருக்கா இன்னும் வாய்ஸு? அதான் ஸ்பீக்கர்லேயே பேசலாம் அப்படின்னு பார்த்தேன், எல்லாரும் கிளியராக இருக்கும்னு. கொஞ்சம் பரவால்ல. ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியாக இருக்குங்களா? ஆ ரெகுலரா உள்ளத விட கம்மியா இருக்கு. ஃபுல்லாக இருக்குது வாய்ஸு, இருந்தாலும் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து சளிக்கு முழுமையான தீர்வு எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ சளிக்கு நீங்கள் என்ன தான் கேட்கலைங்களா? ஓகே. கேக்குதுங்கம்மா. ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே கம்மியா ஓகே. இருக்கு. கேக்குது. இல்லை, அப்போ ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். ஹெட்ஃபோன் வச்சுக்கங்கம்மா. இப்போ பரவாயில்லைங்களா? கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஸ்பீக்கரில் பேசினா அவ்வளோ கிளியராக இல்லை. போதுமானதாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். கொஞ்சம் 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 கிட்டக்க வச்சீங்க. கிட்டக்க வச்சீங்க. இப்போ கிளியராக இருக்குங்களா? கேட்குதா? ஆ இப்ப கிளியரா இருக்கு. கரெக்ட்டா ஓகே இருக்கு. ஓகே. சரி, இப்போ நான் ஸ்பீக்கர் பக்கத்தில் வச்சுக்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ. நம்ம சளி பற்றி நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கோம். அதுவும் குறிப்பாக மெடிசின்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம். அதை ஒரு முறை நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆனால் இனிமே மெடிசின்ஸே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நாம் வந்து எப்படி சரி பண்ணிக்கிறது அல்லது வராமல் பார்த்துக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எனக்கு ஒரு 50 கால் வந்ததுன்னா ஒரு 40 கால் பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் அப்படி தான் வருது இப்போது. அதனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன்று, திரிகடுகு சூரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தேனில் குழச்சி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நாட்டு சக்கரை கலந்து குடிக்கலாம். மூணாவது மெத்தடை அதே திரிகடுகு சூரணமை நம்ம கரும்பு சாறில் போட்டு கலந்து கொதிக்க வச்சு 3 வேளை குடிக்கலாம். ஸோ திரிகடுகு சூரணம் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் 3 விதமாக. ஒன்று தேனில் குழச்சி, இன்னொன்று டீ மாதிரி போட்டு, அடுத்தது கரும்பு சாறில். 3 விதம். இன்னொன்று துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை, ஆடாதோடை. ஆமாம், வாய்ஸ் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேம்மா நான். ஓகே. துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை, ஆடாதோடை, முசுமுசுக்கை, இந்த சளிக்கான மூலிகைகள் இதில் எது கிடைக்குதோ இது எல்லாமே கிடைச்சாலும் சரி. இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சிட்டு அது கூட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரசத்துக்கு வைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும், குறிப்பாக பூண்டு, மிளகு,
மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தக்காளி, நாட்டு தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுக்கலாம். இது கூட கண்டிப்பா வெற்றிலை, மஞ்சள் தூள் கலக்கணும். இது எல்லாத்தையுமே ஒண்ணா இடிச்சிட்டு போட்டு ரசம் அல்லது சூப்பு மாதிரி குடிக்கலாம். ஒண்ணே ஒண்ணு, நம்ம ரசத்துக்கு என்ன போடுவோம்? புளி போடுவோம், அப்புறம் தாளிப்போம். இது 2 மட்டும் கூடாது. சரிங்களா? ஸோ ரசத்துக்கு போடுறதோட சேர்த்து வெத்திலை மற்ற மூலிகைகள் எல்லாமே இடிச்சு போட்டு ரசமாகவோ சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம், அல்லது சூப்பு மாதிரி. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கிளைமேட் வந்துருச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் மூலிகை ரசம் அல்லது சூப்பு வீட்டில் வச்சுக்கோங்க. தூதுவளையில ரசம் வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ரசம் வைக்கிறீங்க, அதுல ஒரு 10 இலை தூதுவளை இலையும் இடிச்சு போடுறீங்க, அவ்வளவுதான். தூதுவளை ரசம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி சூப்பு ஃபார்ம்லயும் இப்ப நம்ம சொன்ன மூலிகைகளை எல்லாத்தையும் ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு முளைக்க வச்ச சுண்டல் ஒரு கப்பு போட்டு கொடுத்துட்டு அது கூட நீங்க ஏதாவது ஒரு மூலிகை சூப்பு அல்லது முட்டைக்கோஸ் சூப்பு அல்லது முருங்கைக்கீரை, இந்த 3மே பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்திற்கு சளி வராமல், நம்ம உடம்புல சளியே இருந்தாலும் கூட வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவைப்படாது. ஒன்று முருங்கைக்கீரை, நல்லா இளம் கீரையா எடுத்துட்டு வந்து 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல்லு எல்லாமே தட்டி போடுங்க. எதையும் உரிச்சு உட்காந்து பக்குவப்படுத்திலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தோலே உரிக்க வேண்டாம். வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சார் ஹெட்ஃபோன் இல்லைன்னாக்கா கிளியரா கேட்கலைங்க ரொம்ப, ஏன்னா எனக்கு வாய்ஸ் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டதுனால எக்கோ அடிக்குது, அதனால தான். ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த ஒரு சூப்பா இருந்தாலும் சின்ன வெங்காயம் மஸ்ட். பூண்டு போட்டிங்கன்னா இஞ்சி போடாதீங்க. 2யுமே இஞ்சி பூண்டு அப்படின்னு அந்த ஒரு காம்பினேஷன் வேண்டாம். ஏதாவது ஒன்று தான். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு சூப்புக்கு யூஸ் பண்ணுங்க, இஞ்சி பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? ஸோ இது எதையும் தோல் செய்ய வேண்டாம். நல்லா ஒரு கல்லில் தட்டிட்டு அதை வந்து இந்த முருங்கைக்கீரையோ அல்லது முட்டைக்கோஸோ ஏதாவது ஒன்று சூப்பு வைக்கும்போது போட்டுக்கோங்க. மஸ்ட்டு நாட்டு தக்காளி, இவ்வளோதான். மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, அல்லது குக்கரில் வச்சு விசில் விட்டுட்டு அதை நல்லா கடைஞ்சிட்டு அந்த எசன்ஸ் மட்டும் எடுத்தா போதுமானது. குழந்தைங்களுக்கு தினமுமே இந்த மழை நாள் வரும் பொழுது ஒரு நாளைக்கு ஓகே ஒரு நாளைக்கு நீங்க வந்து முருங்கைக்கீரை சூப் கொடுங்க, ஒரு நாளைக்கு மூலிகை சூப்பு கொடுங்க, ஒரு நாளைக்கு முட்டைக்கோசு சூப்பு கொடுங்க. ஸோ இந்த 3யும் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து இந்த மழைக்காலம், குளிர்காலம், சளி அதிகமாக இருக்கக்கூடிய காலம், குழந்தைங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அந்த டைம்லலாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இது. இன்னும் நான் எளிமையாக சொல்லணும்னா, உங்களுக்கு தூதுவளையோ முருங்கைக்கீரையோ உங்கள் வீட்டில் செடியாக இருக்குது மரமாக இருக்குன்னா தயவு செய்து அந்த தூதுவளை இலைகளை எடுத்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிழலில் காய வச்சு ஒரு வட்டில் ஒரு பேப்பர் போட்டு வச்சுருங்க. இது உங்களுக்கு விளைச்சல் கம்மியாக இருக்கிற பகுதியில் இல்லைன்னா எப்போ தேவையோ அப்போ அப்படியே ஒரு 4 இலை இல்லை 10 இலையை எடுத்து போட்டு ரசம் வச்சிடலாம். நீங்கள் சாதாரண ரசம்ல புளி போடாமல் தாளிக்காமல் இந்த மூலிகை ஒரு 10 இலைய தூதுவளை இலை காஞ்சி போன இலை போதும், அதையவே போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். வீட்டில் ரசம் சாப்பிட்றதுக்கு இல்லை சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சளி கட்டிக்கிட்டு இருக்கிற சளி கூட வெளியில் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தான் முட்டைக்கோசு, நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணி தான் சாப்பிட்டு பழகிறோம். தயவுசெய்து இனிமேல் சூப்பு வச்சு, முட்டைக்கோசு அதிக சுண்ணாம்பு சத்து உள்ளது, நம்ம தைராய்டு பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த தைராக்சின் அல்லது எலக்ட்ராக்சின் மெடிசனை வேல்யூவை வந்து குறைக்கும். அதனால் தைராய்டு மெடிசன் எடுக்கிறவங்க தான் வந்து முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாது. அந்த மருந்து வேலை செய்யாது, மற்றபடி முட்டைக்கோஸ்னால கெடுதல் ஒன்றும் கிடையாது. அந்த மருந்தினுடைய வீரியத்தை குறைச்சிரும். புரியுதுங்களா? அதனால எல்லாருமே முட்டைக்கோஸ் சாப்பிடலாம். முட்டைக்கோஸ் ரொம்ப சிறந்த ஒரு உணவு. நம்ம இன்னும் சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு சூப் வச்சு வாரத்துக்கு 3 நாள் கொடுக்க சொல்றோம். சளி பிடிக்காது, சுண்ணாம்பு சத்து, எலும்புக்கு நல்ல பலம் கிடைக்கும், அவ்வளோ நல்லது முட்டைக்கோஸ். சரிங்களா? அதனால முட்டைக்கோஸை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சூப் வச்சு குடிச்சீங்கன்னா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. எதையும் நான் காயா கீரையா இல்லை, கடைஞ்சிட்டு வெறும் தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்றேன். அதை கொடுக்கும் பொழுது சீரகத்தையும் மிளகையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்லுப்பை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இந்த 3யும் வேக வைக்கும் போது போடாதீங்க. இதையெல்லாம் குடிக்க போகும்போது கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சீரக பவுடரு, கொஞ்சம் கல்லுப்பு வறுத்து பவுடர் பண்ணது தேவைக்கு எல்லாமே போட்டு குடிக்கும்போது அந்த ஃப்ளேவரோட கொடுத்தீங்கன்னா, இந்த மிளகு நீங்கள் வேக வைக்காம குடிக்கும் பொழுது சூடாக இருக்கும் பொழுது கலந்து கொடுத்தீங்கன்னா இம்மிடியட்டாக த்ரோட் ரிலீஃப் ஆகிடும். எவ்வளவு கட்டிக்கிட்டு இருந்தாலும், எவ்வளவு சளி இருந்தாலும், எவ்வளவு குளிர்ச்சி இருந்தாலும் இம்மீடியட்டாக இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து
அந்த ஹீட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி கதகதப்பு இருக்கும், உடனே வேர்க்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அந்த சூப்பு நல்லா சுட சுட மிளகுத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னா வேர்த்து அந்த நீரெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இங்கே தலையில் நீர் கோத்துருக்கு, எனக்கு காலையில் எழுந்த உடனே அடுக்கு தும்மல் வருது. நான் என்ன சொல்கிறேன், திரும்ப 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 நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மூலிகை கஷாயத்துக்கு போகாதீங்க. இப்போ ரீசெண்டாக 2-3 குழந்தைங்க வந்திருந்தாங்க, ஒரே ஃபேமிலியில், கூட்டு குடும்பம். என் சளி பிடிக்கிறதுனாலே அத்தை இவங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷாயம் தான் கொடுக்குறாங்க, எனக்கு கஷாயம்னாலே எனக்கு கொமட்டிட்டு வருது. பயமுறுத்தாதீங்க தயவு செய்து குழந்தைங்கள. சூப்பு அப்படி சொல்லி கொடுங்க. கரும்பு ஜூஸ், அதனால தான் நான் ஐடியா கொடுத்துருக்கேன். கரும்பு ஜூஸில் மூலிகைகளை போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கலாம். சூப்பு அப்படின்னாலே எப்போவுமே நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இவ்வளோதான். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வடித்ததுக்கு அப்புறமா மிளகுத்தூள், சீரகத்தூள், கல்லுப்பு வறுத்து பவுடர் பண்ணது, இவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை வந்து குடிக்கும் பொழுது தான் கலந்து கொடுக்கணும். இதுதான் எல்லா சூப்புக்கும் இதே ஒரே முறை தான். நீங்கள் எந்த கீரை வேணால் பயன்படுத்தலாம். ஏன் முருங்கைக்கீரைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுலையே. இன்னொன்று, இது பேர் பிரம்ம விருட்சம், அனைத்து வைட்டமின்ஸும் இருக்கக்கூடியது, பக்க விளைவு இல்லாதது. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றால போகுமே தவிர அப்படியே போயிட்டே நிற்கவே நிற்காது, அப்படிலாம் இல்லை. உள்ளே இருக்கிற மொத்த கழிவுகளும் அடித்து வெளியில் கொண்டு வரும், அவ்வளோதான். எல்லா கீரைகளிலும் சிறப்பு வாய்ந்தது இந்த கீரை. சரிங்களா? சரி, இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே ரெகுலர் ஃபுட்டாகவே சளி பிடிச்சால் அல்லது சளி வராமல் இருக்க, இல்லது எனக்கு நுரையீரல் வந்து எனக்கு டிபி இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, வீசிங் இருக்குது, அடுக்கு தும்மல் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது, எனக்கு பரம்பரையாக வருது, இப்படி நீங்கள் என்ன மாதிரி சளி ரிலேட்டடாக நீங்கள் சொன்னாலுமே முக்கூட்டு சூரணமே வீட்டில் எல்லாருமே ரொம்ப கெட்டியாக, நிறைய பேர் போட்டு கெட்டியாக பாயசம் மாதிரி குடிக்கிறதா கேள்விப்பட்டேன். எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க, என்னத்தையோ நீங்கள் சொன்னீங்க இப்படி குடிக்கிறாங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் அளவு கம்மி பண்ணுங்கள். 1 டீஸ்பூனுங்கிறது 1/2 டீஸ்பூன் கூட பரவாயில்ல. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து சாதாரணமாக தான் ரெகுலராக ஒரு டீ மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் முக்கூட்டு சூரணம் போடுங்க. நல்லா அதை வந்து ஒரு 300 மில்லி 400 மில்லி தண்ணி விடுங்க, சிம்மில் வைங்க, பாதியாக சுண்டட்டும். அதில் வடிகட்டிட்டு நாட்டு சக்கரை சுவைக்கு தகுந்த மாதிரி கலந்து நீங்களும் குடிக்கலாம், குழந்தைங்களும். 3 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம். முக்கூட்டு சூரணம் டீயாக குடிங்க, கஷாயமாக குடிக்காதீங்க. புரியுதா? கஷாயம்னே சொல்லாதீங்க, அதை கஷாயம் கிடையாது. இது வந்து வள்ளல் பெருமானாரே தேநீராக தான் குடிக்க சொல்கிறாரு. அப்போ இது டீ, அதனால தான் நாட்டு சக்கரை கலந்து குடிக்க சொல்கிறோம். ரொம்ப கெட்டியாக பாயசம் மாதிரி அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டாம். நல்லா நீர்க்க தண்ணியாக சாதாரண டீயாக கொடுத்தா போதுமானது. சரி, எதனால் சொல்கிறேன்னா, ரொம்ப மோசமாக ஒரு 5 நாள் 10 நாள் பச்சையாக மஞ்சளாக சளி வருதுங்கன்னாங்க, ஒரே டோஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சளி வாய் வழியாக வர்றது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். முக்கூட்டு சூரணம் அப்படிங்கிறது ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பற்றி மிகப்பெரிய ஒரு வகுப்பை எடுத்திருக்கேன், ஒரு 4 நாட்கள் வகுப்பு எடுத்திருக்கேன். முக்கூட்டு சூரணம்ங்கிறது மஞ்சள் அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் தூதுவளை, முசுமுசுக்கை, இந்த 3மே சூடு. இதனுடைய சூடை தணிக்கிறதுக்காக சீரகம். இது மனதளவில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு, துக்கம், அழுத்தம், இறுக்கம், இதெல்லாம் சரி செய்யறதுக்காகவும் செரிமானத்தை சரி செய்து அபான வாயுவின் பெருக்கத்தை வெளியேற்றுவதற்காகவும் தான் இந்த சீரகம் கலக்கிறாங்க. ஸோ இந்த 3 மூலிகைகள், ஒன்று கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி என்ன பண்ணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு காயக்கல்ப மூலிகை. காயக்கல்ப மூலிகை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், காயம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல், கல்பம்னு சொன்னால் இருக்கம், முழு உடலுடைய ஆரோக்கியத்துக்கு கேரண்டி கொடுக்கறது யாருன்னு சொன்னால் இந்த கரிசலாங்கண்ணி. அது மஞ்சளோ வெள்ளையோ, சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு பங்கு எடுத்திருக்காங்க, மற்றது எல்லாமே 1/4 பங்கு. அதாவது தூதுவளை அப்படிங்கிறது நம்ம உடல்ல சுண்ணாம்பு சத்தை அதிகரிப்பதற்காகவும் நுரையீரலுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவும் அதை பலப்படுத்துவதற்காகவும் உடல் முழுக்க இருக்கக்கூடிய எலும்பு மண்டலத்தை இது வந்து சரி செய்யும். சரிங்களா? இரத்த செல்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும். அப்ப பாருங்க, என்ன வியாதி இருந்தாலும் சரி இந்த 2 மூலிகை இருந்தாலே சரியாயிடும். கரிசலாங்கண்ணியோட இன்னொன்று ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நம்ம உடம்புல கல்லீரல் என்ன வேலை செய்யுதோ அதை ஃபுல்லா இதை டேக் ஓவர் பண்ணிக்கும். கரிசலாங்கண்ணி என்ன வேலை செய்யுது நம்ம கல்லீரல் அப்படின்னு சொன்னா, டீடாக்சிஃபிகேஷன். உடலில் இருக்கக்கூடிய எந்த விதத்திலாவது
விஷம் கழிவுகள் உடல்ல இருந்தா அதை முறிச்சு வெளியில கொண்டு வர்ற வேலையை தான் நம்ம கல்லீரல் லிவர் பண்ணுது. அந்த வேலையை இந்த கரிசலாங்கண்ணி நம்ம உடம்புல பண்ணுது. போதுமே. கழிவுகளின் தேக்கம் தானே நோய். விஷம் எந்த விதத்திலயாவது உள்ள வந்ததுன்னா அதை வெளியில முறிச்சு அனுப்புறது தானே நோய் நீக்கம். இதுதானே இந்த கரிசலாங்கண்ணி பண்ணுது. அப்ப உடல்ல எந்த விதத்தில் நோய்கள் வந்தாலும் கழிவுகள் தேங்கினாலும் அதை சரி செய்வதற்கு முழு முனைப்போடு வேலை செய்யறது இந்த கரிசலாங்கண்ணி. சரிங்களா? அடுத்தது தூதுவளை. எலும்பு மண்டலத்தையே தலையிலிருந்து கால் வரைக்கும் முழு எலும்பு மண்டலம், முட்டி, கை கால் வலி, ஜாயின்ஸ் பெயின், வீக்கம் எது இருந்தாலும் சரி பண்ணும். சுண்ணாம்பு சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அளவுக்கு அற்புதமானது நம்முடைய தூதுவளை. நுரையீரலுடைய விலா எலும்புகளை பாதுகாக்கக்கூடியது. ஸோ நமக்கு வந்து நெஞ்சு வலி வருது, ஹார்ட்டும் அங்கதான் இருக்கு, லங்ஸும் அங்கதான் இருக்கு. ஸோ அங்க ஏதாவது வலி ஏற்பட்டது அப்படின்னாலும் பலவீனம் ஏற்பட்ட முதல்ல சரி செய்யக்கூடியது நம்முடைய தூதுவளை தான். சரிங்களா? அதனாலதான் எப்பவுமே நம்மளுடைய பாட்டிகள் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தூதுவளை ரசம். எங்க வீட்டுல எல்லாம் எப்பவுமே தூதுவளை ரசம் இருக்கும். மழை நாள் வந்தாச்சுன்னா தூதுவளையில தான் ரசம் வைக்கிறது, கற்பூரவள்ளியில பஜ்ஜி போடுறது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு கற்பூரவள்ளி அப்படியே கொடுக்காதீங்க, வாயெல்லாம் புண்ணா போயிடும். ஒருவேளை அவங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நாங்கள் சட்டியில போட்டு வெறும் வடை சட்டியில போட்டு சூடு பண்ணி அந்த இலையை கசக்கினீங்கன்னா ஜூஸ் வரும். அதை சும்மாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த குழந்தைக்கு வந்து சங்குல கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே சும்மா வாயில அப்படியே ஊத்துனீங்கன்னா அந்த சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் கற்பூரவள்ளி இலையை பச்சையா நீங்க வந்து கரெக்டா கேட்கலைங்களா? இல்ல ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியும் கேட்கலையா? அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. கேக்குதுங்கப்பா. ஓகே ஓகே. இப்போ கற்பூரவள்ளி இலைய ஒரு வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து தோசைக்கல் இருக்கும், வடைச்சட்டி இருக்கும் இல்லைங்களா? ஒரு 2 இலைய எடுங்க. அந்த சூடாக இருக்கக்கூடிய தோசைக்கல்லில் ஜஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வாடும் இல்லையா? அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்படி கசக்கிட்டிங்கன்னா நிறைய ஜூஸ் வரும். இது அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வேற ஒன்றுமே வேண்டாம். சரிங்களா? அப்படியே கொடுங்க, தப்பே கிடையாது. இல்லையா வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயை எப்பவும் வீட்டில் பஜ்ஜி போடுவோம், நம்ம சில்லி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஆளுக்கு 2 இலை என்ன பண்ணுங்க, பஜ்ஜி மாவில் முக்கி நீங்கள் வந்து கற்பூரவள்ளி இலையை அப்படியே முழுசாவே கற்பூரவள்ளி இலையே போடலாம். கற்பூரவள்ளி இலையில ஊறுகாய் போடலாம். சாதாரண ஊறுகாய் போடுற மெத்தட்ல நீங்க இந்த கற்பூரவள்ளி இலையும் சேர்த்துக்க போறீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் எங்களுடைய வீடுகள்ல நாங்க பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஊறுகாய் போடலாம், நீங்க அதை வந்து பஜ்ஜி போடலாம். என்ன பொடி பொடியா நறுக்கி வச்சு நாங்க பெப்பர் அண்ட் சால்ட்லாம் போட்டு ஆவியில வேக வச்சு நாங்க பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு இப்படிதான் பழக்கணும். ஸோ உணவு மருத்துவமாக கொண்டு போங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப கஷாயம் கஷாயம்னு குழந்தைங்களை பயமுறுத்தாதீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் முக்கூட்டு சூரணம்ல ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இன்னொன்று இருக்கு, முசு முசுக்கை. நான் சொல்லியிருக்கேன், அந்த முசு முசுக்கை அந்த இலையில கை வச்சிங்கனாலே பூனைக்குட்டி மேலே கை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பூனைக்குட்டி மேலே கை வச்சா முசு முசுன்னு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல அந்த முடி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இலையை வந்து நிறைய வேலிகளில் நிறைய அந்த கொடி படர்ந்துருக்கும், சிவப்பு கலரில் அதோடைய பழம் வரும். இந்த இலையை வந்து எடுத்துட்டு வந்து நீங்கள் பாசி பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு கூட்டு பண்ணி தருவாங்க வீட்டில். மழை நாள் வந்தால் பாருங்க, மழை பெஞ்சாச்சு எல்லா பக்கமும் அப்படியே எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. எல்லா பக்கமும் பழம் பழுக்கிற அளவுக்கு காய் காய்ச்சி நல்ல இலைகள்லாம் தலை தலை தலைன்னு இருக்குது. நேற்று கூட எடுத்துகிட்டு வந்தோம். ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நிழலில் காய வச்சுருக்குறோம். பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்டோம் நேற்றுக்கு. அவ்வளோ அற்புதமாக அது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கோழை வெளியில் வரும், சளியெல்லாம் வெளியில் வரும். ஈவன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சளி வந்து மலம் வழியாக வெளியேறிடும், வயிற்றில் இருக்கிறதெல்லாம் தேங்கி வெளியில் போயிடும். அப்போ குழந்தைங்க நல்லா சளி பிடிச்சிருந்தா கூட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ சளி பிடிச்சிருந்தா சாப்பிடவே மாட்டாங்கன்னா காரணம் என்னன்னா சளி எல்லாத்தையும் உள்ள உறிஞ்சி உறிஞ்சி அது வாய் வழியாக உள்ளுக்குள்ள உணவு பாதைக்குள்ளே போயிடும் அண்ட் வயிற்றுக்குள்ளே போயிடும். இதுதான் சளி பிடிச்சிருக்கும் போது குழந்தைங்களோ பெரியவங்களோ மந்தமாக பசிக்காமல் சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம். முசு முசுக்கை அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு பாதையில் இருக்கக்கூடிய கபத்தை அத்தனையும் அறுத்து வெளியில் கொண்டு வந்துடும். நல்ல ஒரு லூஸ் மோஷன் போகும், அடித்து வெளியில் கொண்டு வந்துடும். பயப்படாதீங்க, மூக்கு வழியாக வரும், உறிஞ்சிட்டு கிடக்கணும், மூக்கு எரியும், தொண்டை இருமி இருமி வலிக்கும், ஆகவே ஆகாது. இன்னைக்கு யாருக்காவது இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சளி ரொம்ப சிவியராக இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் சரியாகவே போகல, கேரண்டி நான் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரே ஒரு டோஸ் முக்கூட்டு சூரணம் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு
ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் கொதிக்கட்டும், பாதியாக சுண்டட்டும். வடிகட்டி நாட்டு சக்கரை கலந்து கொஞ்சமாக, நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப வேண்டாம், முதல்ல ஒரு 50 மில்லி கொடுங்க. 1/2 டம்ளர் நல்லா சிப் பண்ணி அழகாக பொறுமையாக குடிக்கட்டும். அவ்வளோதான். குடிச்ச அன்னைக்கே, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள, இப்போ காலையில் கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்குள்ளே கிளியர் ஆகிடுவாங்க. அடுத்த ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா 100% கேரண்டியாக சொல்கிறேன், கிளியர் ஆகிடும். நீங்கள் சரியாக முறையாக கொடுக்கணும். முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து காலையில் ஒரு 50 மில்லி, சாயங்காலம் ஒரு 50 மில்லி. தவறு இல்லையே, நாட்டு சக்கரை கலந்தானே கூட. திரும்ப ஒரு முறை சூடு பண்ணுங்க. காலையில் கொதிக்க வச்சுட்டீங்க, சுண்ட வச்சுட்டீங்க, திரும்ப சாயங்காலம் இருக்கு, லைட்டாக சூடு பண்ணுங்க. அவ்வளோதான். சூடு பண்ணி கொடுங்க. திரும்பவும் நாட்டு சக்கரை கலந்தோ இல்லை அப்படியே கொடுங்க. வேலை முடிஞ்சிச்சு. 2 நேரம் அதிகபட்சம், அவ்வளோதான். உணவாகவே கொடுங்க. நீங்கள் கஷாயம் அளவுக்கு என்ன மருந்து வாங்கணும், என்ன பண்ணணும், ஆவி பிடிக்கணுமா, ஒன்றுமே வேண்டாம். முக்கூட்டு சூரணத்தை பொறுத்த வரைக்கும் சளி மூக்கில் வருதா, இல்லை வேர்வையில் வருதா, நீர் கோத்துருக்குதா, காது வரைக்கும் போய் வலிக்குது, அதாவது மூக்குக்கும் காதுக்கும் இடையில ஒரு டியூப் இருக்கு. அதில் என்ன ஆகும், நாள்பட்ட சளி அப்படியே போய் அடக்கிட்டு இறுகி போயிடும். ஸோ இங்கெல்லாம் வலிக்குதும்பாங்க, காதை சுற்றி வலிக்குது, காதுக்குள்ளே வலிக்குது. முக்கூட்டு சூரணம் தான் இதுக்கு தீர்வு. சளி தலையில் கட்டியிருந்தாலும் சரி, வயிற்றுல அடைச்சிட்டு இருந்தாலும் சரி, காதுக்கு போகிற டியூப்ல அடைச்சிட்டு இருந்தாலும் சரி, மூக்கில் அடைச்சிட்டு இருந்தாலும் சரி, தொண்டையில் அடைச்சிக்கிட்டு இருக்குனாலும், எங்கே அடைச்சிட்டு இருந்தாலும் கிளறி அடித்து வெளியில் கொண்டு வந்துடும் வித்தின் 2 days. சரிங்களா? நான் சொல்கிறது 2 daysங்கிறது 2 பகல் தான் சொல்கிறேன். 24 மணி நேரத்தில் வெளியில் கொண்டு வந்துடும். அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்துடும். அவ்வளோதான். எனக்கு வீசிங் இருக்குது, என்ன பண்ணலாம், தினம் ஒரு நிலையாவது ஒரு 50லேருந்து 100 மில்லி அளவுக்கு முக்கூட்டு சூரணம் குடிச்சிட்டே வாங்க. வேற ஒன்றும் வேண்டாம். புரியுதுங்களா? சளியே வரக்கூடாது. என் பிள்ளைக்கு ரொம்ப அவசப்பட்டான், இப்போதான் ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தேன். தயவு செய்து நான் சொன்ன 3 சூப் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி. இனி நவம்பர், டிசம்பர் மழை நாள் தான். ஜனவரி மாதம் பொங்கல் முடிஞ்சும் கூட பனி குளிர் தான். சரிங்களா? இனி 3 மாதத்துக்கு இந்த 3 சூப்பை மாற்றி மாற்றி வீட்டில் டெய்லி ஒரு முளை கட்டின தானிய சுண்டல் தாளிக்காதீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இல்லைன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு, இல்லை தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு, சின்ன வெங்காயத்தை போட்டு வறுத்துட்டு அந்த முளைக்க வச்சு வேக வச்ச சுண்டலை என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஒரு புரட்டி ஒரு பவுல் சுண்டல், 1 கப்பு சூப்பு. ஒன்று நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஒன்று தூதுவளை சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, முட்டைக்கோஸ் சூப்பு கொடுத்துட்டே வாங்க. 3 மாதத்துக்கு சளி காய்ச்சல் எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாதான் அடுத்தது காய்ச்சல். அதனால் இது வராமல் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, அலர்ஜியுமே வராது. 3 மாதம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு சளி வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே இதெல்லாம் உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால தான் வருது. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இப்படி தினமும் ஒரு சூப்பு சுண்டலும் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எல்லா சத்தும் கிடைச்சிரும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைச்சிரும், கழிவுகள் தேங்காது, நோய் வராது. அவ்வளோதான். சரிங்களா? சரி, அடுத்த முக்கியமான டாபிக். சளியை பொறுத்த வரைக்கும் மலச்சிக்கல் ஒரு காரணம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அபான வாயு மலப்பையில பெருங்குடல்ல கழிவுகள் தேங்கி இருக்கும்போது உற்பத்தியாகி அது பிராணனை உற்பத்தி பண்ணாம அல்லது சேகரிக்க வைக்கவே விடாம அது போய் அடைச்சிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாதிரி மூச்சு அடைச்ச மாதிரி இருக்கும், சுவாசமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால முதல்ல நீங்க சரி செய்ய வேண்டியது, இனிமே ரெக்கார்ட் பண்ணுங்க. இன்னிலிருந்து வீட்டில் எல்லாருமே கேட்கறதுக்கு மோசமா இருந்தாலும், ஆனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தினுடைய படிநிலை என்ன நிலைங்கிறது தெரியும். காலையில எழுந்த உடனே எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அவங்க காலையில எழுந்த உடனே 2 டாய்லெட் போறாங்களா, மலம் சரியாக கழிக்கிறாங்களா, ஒரு டைம் டேபிள் எழுதுங்க. அம்மா காலையில டைம் டேபிள் எழுந்த உடனே காலையில அவங்க வந்து டாய்லெட் போயிட்டாங்க, அப்பா காலையில எழுந்த உடனே டாய்லெட் போயிட்டாங்க, குழந்தை காலையில எழுந்த டாய்லெட், டெய்லி ஒரு அட்டண்டன்ஸ் 1 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே 7 மணிக்குள்ள யாருக்கு மலம் ஒரே நேரத்துல சரியாக வெளியேறுது, 1. யாருக்கு டீயோ காஃபியோ ஏதாவது ஒன்று சூடா குடிச்சாதான் மலம் வெளியேறுது, இதையெல்லாம் சரி செய்யணும். அடுத்தது, யாருக்கு காலையில எழுந்து அரிபரியா கிளம்பி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது டாய்லெட் வருது. இந்த டைம் டேபிள் வீட்டில் நீங்க எழுதி பாருங்களேன். 4448 வியாதிக்கும் இதை சரி பண்ணிட்டீங்கன்னா இதான் மருத்துவமே. நாட் ஓன்லி கோல்டு அண்ட் கஃப் கிடையாது, சளிக்கு மட்டும் கிடையாது, இந்த மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்து கழிவுகள் வெளியேறுவதை நீங்கள் ஒரு டைம் டேபிளாக போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. 1 மாசத்துல தெரிஞ்சு போடும். அப்போது இன்னைக்கு காலையில் கரெக்டாக போயிட்டாங்க, நாளைக்கு காலையில்
காஃபி குடிச்சு இல்லைன்னா சூடா ஏதாவது ஒன்று குடிச்சு சூப்பு குடிச்சு இல்லை சுடு தண்ணியாவது குடிச்சதுக்கு அப்புறம் தான் மலம் வெறியறது. இல்லைன்னா இன்னொன்று வச்சுக்கலாம், 7 மணிக்குள்ள நீங்க காலைல 5:30 மணிக்கு எழுந்து நல்ல சிவமையா சொல்ற யோகாசன பயிற்சிகள் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வருது பரவாயில்ல. ஆக மொத்தத்துல 7 மணிக்குள்ள வரணும். ஒரு உடற்பயிற்சியோ அல்லது நடைப்பயிற்சியோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வருது அப்படின்னா கூட அதையும் நோட் பண்ணணும். அதுவும் ஒரு ஸ்டிமுலேஷன் தான். ஸோ காலையில தூங்கி எழுந்த உடனே உங்களுக்கு மலம் சரியாக எந்தவித புற தூண்டுதலும் இல்லாமல் உடற்பயிற்சி, வாக்கிங்கு, எனக்கு வந்து சூடா எதுவும் குடிக்கிறது அல்லது பிராணாயாமம் பண்ணுது, இது எதுவுமே தேவையில்லைங்க. எனக்கு எழுந்த உடனேவே நான் பெட்டை விட்டு காலை கீழே வச்ச உடனே நான் டாய்லெட் தான் போவேன், காலையில கழிவு தான் வெளியேறும் அப்படின்னா ஓகே, ஹெல் அண்ட் ஹெல்த்தி. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த நோயுமே இருக்காது. நீங்களே பாருங்க, கவனிச்சு பாருங்க. தினமும் காலையில எழுந்த உடனே நான் வெளியில போய் டாய்லெட் போயிடுறேன், எனக்கு எந்த புற தூண்டுதலும் தேவையில்லைன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. இல்லை எனக்கு யோகாசன பயிற்சி பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், சூடா ஏதாவது குடிக்கணும் அல்லது மொபைல் பார்க்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும் பாத்ரூம்ல போய், இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னா கவனிங்க. இதை முதல்ல சரி செய்யுங்க. இன்னைக்கு பாஸ்கர் ஐயா சொன்னாங்க, ரொம்ப அடிப்படையில் எப்பவுமே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு முறை, காலையில இயற்கை உணவு சாப்பிடுங்க, மத்தியானம் நல்ல சாப்பாடு வடை பாயசத்தோட கீரை கூட்டு பொரியல் இனிப்பு வகையோட சாப்பிடுங்க. இரவு உணவு கிடையாது இயற்கை வாழ்வியல்ல, மாலை உணவு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க. இந்த முறையில உணவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வைட்டமின்ஸ் எல்லா மினரல்ஸும் கிடைக்கும். அப்ப எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். அப்ப எந்த நோயும் பக்கத்துல வராது. சளி மட்டும் இல்ல, வரகரிசி சாமை அரிசி கஞ்சியை தினமும் குழந்தைங்களுக்கு மாலை உணவாக கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு சளி பிடிக்காது. காரணம் நார்ச்சத்து ரொம்ப கொடுது, ஹை ஃபைபர். எதுல? சிறுதானியம்ல ஹை ஃபைபர். என் குழந்தை காய்கறி சாப்பிட மாட்டேங்குது, பழம் சாப்பிட மாட்டேங்குது, பரவாயில்ல, ஒரு சுண்டலும் சூப்பும் கொடுங்க, சாயங்காலம் நல்ல ஒரு சூடா கஞ்சி கொடுங்க, அவ்வளவுதான் போதும். வரகரிசி கஞ்சி, குதிரைவாளி அரிசி கஞ்சி கொடுத்து பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல டாய்லெட்டுக்கு தான் போவாங்க. தயவு செஞ்சு டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க எல்லா ஸ்கூல்ஸ்ல இதை சொல்லிட்டு இருக்கிறோம். காலையில குழந்தைங்களுக்கு வீட்டுல எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், பெரியவங்க முதக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அதை சரி பண்ணுங்க, திரும்ப திரும்ப வேற எதுக்கும் போகாதீங்க. இதை சரி பண்ணுங்க. முதல்ல என்ன சாப்பிடணும்? ரொம்ப கை குழந்தையா இருந்தேன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மலச்சிக்கலுக்கு ஏன் நான் இவ்வளோ பேசுறேன்னா இந்த சிக்கல் தாங்க காரணம் சளி பிடிக்கிறதுக்கு. சின்ன குழந்தை மலச்சிக்கல் ஏன் வருது? என்ன பண்ணுது? அது அம்மா கிட்ட பால் குடிக்குது, பேசாம படுத்துட்டு இருக்குது. அதுக்கு நான் பல காரணம், முக்கியமான காரணம் மலச்சிக்கல். மலச்சிக்கலுக்கு என்ன காரணம்? அளவுக்கு அதிகமான சூடு, தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல, ஜூஸ் சரியா குடிக்கிறது இல்ல, நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா தண்ணி தேவைப்படும், குடிக்கிறதே கிடையாது. ஸோ தண்ணி தேவையான அளவு குடிச்சாங்கன்னா உடல்ல சூடு தண்ணியும். அதனால குழந்தைங்கள தண்ணியில விளையாட விடுங்க. தண்ணி குழந்தைய வந்து குடிக்க சொன்னா குடிக்காது. தண்ணியில நல்லா குழந்தைய விளையாட விட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே உடல் சூடு தணிஞ்சிடும். சரி, ரெண்டாவது என்ன பண்ணலாம்? எனக்கு மெடிசனா வேணும். ஓகே, ஊரெண்ணெய் நம்ம சொல்றோம் ஏற்கனவே, விளக்கெண்ணையும் தாய்ப்பாலும் கலந்து குழந்தைக்கு கொடுக்கணும். இது 2 சொட்டு, இது 2 சொட்டு. சரி, பெரிய குழந்தையா இருந்தா இது ஒரு 1/2 டீஸ்பூன், அது ஒரு 1/2 டீஸ்பூன். தாய்ப்பால் கிடைக்கலையா, சாதாரண சுடுதண்ணி ரெண்டையும் நல்லா குழைச்சி குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நான் என்ன சொல்வேன்னா வாழைப்பழத்துல தொட்டு கொடுங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா வாழைப்பழத்துல சிரஞ்சு வச்சுப்போம், கொஞ்சம் விளக்கெண்ணெய ஒரு 2-3 ml எடுத்துப்போம், வாழைப்பழத்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். என் பாட்டியெல்லாம் எனக்கு அப்படிதான் கொடுத்தாங்க. கையில ஒரு கருப்பட்டி கொடுத்துருவோம். வாழைப்பழத்துல என்ன பண்ணுவோம், ஊசி மூலமா விளக்கெண்ணைய செருகிட்டு கையில ஒரு கருப்பட்டியை கொடுத்துருவோம். என்ன சாப்பிட்டுருவாங்க. அப்படி கொடுங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி முளைக்க வச்ச தானிய சுண்டலும் ஒரு கப்பு, நல்லா ஒரு 100 மில்லி 150 மில்லி சூப்பு, ஏதாவது ஒரு காய்கறி சூப்பு. இப்போ உங்க வீட்டில் வந்து நிறைய அவரைக்காய் காய்க்குது, பொடலங்காய் காய்க்குது, பீர்க்கங்காய் காய்க்குது அப்படின்னா தாராளமாக எடுத்து போட்டு, நான் சொல்றது முருங்கைக்கீரை, முட்டைக்கோசு இது மட்டும் கிடையாது, இடையில 1 நாள் 2 நாள் மற்ற காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க. எந்த விதத்துலையாவது நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதை வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்தா கூட போதுமானது, வேற ஒன்றும் தேவையில்லை. பழங்கள் சாப்பிட இல்லை, எதுவுமே வேண்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன், நான் சிறுதானிய கஞ்சி வச்சு கொடுங்க, அவ்வளோதான். சிறுதானியத்துல கஞ்சி வச்சு சாயங்கால வேலையில ஒரு துவையிலையும் வச்சு கொடுத்து பாருங்க, காலையில ஃப்ரீயா டாய்லெட் போயிடும். ஸோ மலச்சிக்கலை எந்த விதத்துலையாவது சரி செய்யணும். வாழைப்பழம் சாப்பிடலாம், காய்கறி சூப்பு குடிக்கலாம், காய்கறி பொரியல் சாப்பிடலாம், பச்சை காய்கறி சலாடு சாப்பிடலாம், பழங்களை சாப்பிடலாம், எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அல்லது தேங்காய் ஆளுக்கு ஒரு சில்லு இவ்வளோ பெருசு போதும், உடச்சி நல்லா கரண்டி கடிச்சு மென்று சாப்பிட்டாங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது.
ஸோ மலச்சிக்கலை எந்த விதத்தையா சரி பண்ணுங்க. சரி, இன்னும் எனக்கு மெடிசனா தான் வேணும்னா கடுக்காய் பொடி அல்லது திரிவிழா சூரணம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டம்ளர் சுடு தண்ணியில கலந்து குடிங்க. அவ்வளவுதான். ஆனா இதை ரொட்டீனா பண்ணக்கூடாது. திரும்பவும் வாழ்வியல் முறைக்கு வந்துடணும். வாழ்வியலை மாத்துங்க. வெளியில போய் சாப்பிட்றத நிறுத்துங்க. 6 மணிக்கு மேல சாப்பாட்டுல கை வைக்கிறத தயவு செய்து நிறுத்திடுங்க. எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணமே அதுதான். இயற்கைக்கு மாறானது. 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல நான் சாப்பிடவே மாட்டேன்னு முடிவெடுங்க. மலச்சிக்கலும் வராது, உங்களுக்கு சளியும் பிடிக்காது. சரி, சளிக்கே இவ்வளவு சொல்லிட்டோம், காய்ச்சல் என்ன பண்ணலாம்? தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 2 வழிதான். முதல்ல பெட்ஷீட் போத்தி தூங்கக்கூடாது. இது வாழ்வியல்ல 1வது. 2வது, நீங்க இருக்கிற அறையில நல்ல காற்று போற மாதிரி காற்றோட்டமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்ல சுட சுட தண்ணி வைங்க. எப்படி சுட சுட தண்ணி இருக்கணும்னா, கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கணும். அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போடுங்க. ஒரு 5 லிட்டர் தண்ணின்னு வைங்களேன், கொதிக்க வைக்கிறீங்க. ஒரு கைப்பிடி கல்லுப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போடுங்க. காட்டன் துண்டு, வெள்ளை கலர் துண்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாயம் போன தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா சாயம் வரக்கூடாது, அவ்வளோதான். அந்த துண்டை நினச்சிக்கோங்க. அதை எடுக்கும் பொழுதே அப்படியே ஆவி பறக்கும். நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கை செவந்து போயிடும். யாருக்கு நம்ம டவல் பாத் கொடுக்குறோமோ அவங்க உடம்பு செவந்து போயிடும். கருப்பாக இருந்தால் கூட அவங்க உடம்பு செவந்து போயிடும். அந்த அளவுக்கு தண்ணி சூடாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் ஸ்பாஞ்ச் பாத்துன்னு பேர். அந்த துண்டை என்ன பண்ணுவோன்னா எடுத்து அப்படியே சுட சுட பிழிஞ்சு அப்படியே ஆவியோட என்ன பண்ணுவோம், உதற மாட்டோம். உதறினா அந்த ஈரம் அந்த சூடெல்லாம் போயிடும். அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த துண்டு தொட்டிங்கன்னா சூடும். கீழே இருந்து மேல் நோக்கி காலில் இருந்து உடம்பு வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே முறுக்கி போட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே தேய்ப்போம். என்ன ஆகும் தெரியுங்களா? உங்க தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிருமிகள் கொல்லும், செத்து போடும். ஏன்? மஞ்சத்தூள் இருக்கு, கல்லுப்பு இருக்கு, சுட சுட தண்ணி. சரி, இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் தெரியுங்களா? ரத்த ஓட்டம் வேகமா போகும். அந்த சூடு ரத்த குழாய் வரைக்கும், ரத்தம் வரைக்கும் போகும். ரத்தத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் ஆகி கழிவா வெளியில வந்தே தீரும். இது ஒரு சிகிச்சை முறை. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இயற்கை மருத்துவத்திலே வரக்கூடிய சிகிச்சை முறைகள் எல்லாமே, குளியல் முறைகள் எல்லாமே சிகிச்சை முறைகள். என்னடா அது வாழை இலை குளியல், மண் குளியல், ஸ்பாஞ்சு பாத்து, இடுப்பு குளியல்னு சொல்றாங்க, அது எல்லாமே சிகிச்சை. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எதையுமே குழந்தைங்களுக்கு கஷாயமா கொடுக்காதீங்க, சூப்பா கொடுங்க. அந்த மாதிரி இந்த இயற்கை மருத்துவத்துல சிகிச்சைன்னு சொன்னா பயந்துருவீங்கன்னு குளியல்னு சொல்லிட்டாங்க. இதை விட எளிமையா என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா சுட சுட எவ்வளவு முடியுமோ உங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு, கல்லுப்பு, மஞ்சத்தூள், துண்டை நினைச்சு புழிங்க, உதறாதீங்க. அந்த முறுக்குன வாட்டத்திலேயே கீழே இருந்து மேல் நோக்கி தொடைங்க. நீங்க தொடச்சு முடிக்கும் போது அந்த உடம்புல சூடு இருக்காது. எளிமையான வைத்தியம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். கீழே இருந்து தலை வரைக்கும் முறுக்கி பிழிங்க. சூடு ஆறணுன்னே திரும்ப தண்ணிக்குள்ள போடுங்க. ஒரு அலசி அலசி முக்கி பிழிஞ்சு திரும்பி அந்த சூட்டோட தொடைக்க தொடைக்க அப்படியே தோலெல்லாம் செவந்து போகும், நல்லா செவந்து போகும். ஏன்னா சூடோட இருக்கு, கல்லுப்போட இருக்கு, மஞ்சத்தூளோட இருக்கு. தோலுக்கு அடியில ரத்தத்துல எங்க கிருமி இருந்தாலும் கொன்னுடும். இதுதான் ஸ்பாஞ்ச் பாத். இயற்கை மருத்துவத்துல ஃபீவருக்கு இதை விட அற்புதமான சிகிச்சை கிடையவே கிடையாது. இது ஒண்ணு. 2வது, ஃபீவர் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, சளி பிடிச்சாலோ அல்லது ஜுரம் வந்தாலோ என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா இனிமா எடுக்கணும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இனிமா எடுத்து முதல்ல மலக்குடலை சுத்தம் பண்ணிடுங்க. 4 தடவை 5 தடவை 6 தடவை பண்ணுங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சிவியாரிட்டி குறைஞ்சு போடும். இன்னும் ஒரு மெத்தடு, நீங்க 5 தடவை 6 தடவை நின்றுட்டே எடுத்தீங்கன்னா பெரிய ரிசல்ட் இருக்காது. இதை ஒரு சீக்ரெட் சொல்றேன். இதை நான் இனிமா கொடுக்குற முறைகளை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இனிமா கொடுக்கும் பொழுது ஒரு தடவை 2 தடவை தண்ணியை உள்ள ஊத்திட்டு போன உடனே வெளியில வருது, கழிவே வரலன்னு சொல்றீங்கல்ல, நிச்சயமா வரும். எப்படி பண்ணா தெரியுமா? இனிமா கேன்ல இந்த நாசல்ல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் தண்ணியை உள்ள விட்டு உள்ள ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா டியூபை வெளியில எடுத்துட்டு அட்டாச்சு பாத்ரூமா இருந்தது அப்படின்னு சொன்னா மல்லாக்க படுத்துருங்க. இதுதான் சரியான முறை. நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இத இயற்கை மருத்துவர்கள் ஃபாலோ பண்றதை விட, இயற்கை வாழ்வியலாளர்கள் பயன்படுத்துறதை விட மாடர்ன் மெடிசனுக்காரங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நீங்க எத்தனையோ பேருக்கு குழந்தைங்க எல்லாம் டெலிவரி பண்ணிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெற்றிருப்பீங்க. யாருக்காவது உங்களுக்கு நின்றுகிட்டு எனிமா கொடுக்குறாங்களா? பார்த்துருக்கீங்களா? இனிமா கொடுக்குறாங்க, சோப்பு தண்ணி தானே கொடுக்குறாங்க.
பிள்ளை பெத்தவங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல எப்படி கொடுக்குறாங்க? அப்படியே பெட்ல படுக்க வச்சு அந்த டெலிவரி பெட்லயே நான் படுக்க வச்சு தானே கொடுக்குறாங்க. காரணம் என்ன? அங்கதான் அவங்க சரியா ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவங்க சரியா ஃபாலோ பண்றாங்க. நான் எப்பவுமே சொல்றேன், இனிமா கொடுக்கணும்னா தயவு செய்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ல கொடுங்க. பெட்ரூமும் சேர்ந்து இருக்கணும். ஒரு கோரப்பாயை விரிச்சு போட்டுட்டு தான் போய் நீங்க என்ன பண்ணணும், இனிமா வந்து எடுக்கிறதுக்கு போகணும். தண்ணியை உள்ள விட்டுட்டு நேரா வந்து பாய் விரிச்சு போட்டிருந்தா அப்படி மல்லாக்க படுத்துருங்க. குத்துக்கால் வச்சு படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 2 முட்டிக்காலும் வச்சு நீங்க படுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா டிராப் தண்ணி கூட வெளியில வராது. இப்ப என்ன ஆகும்னா, குடல், பெருங்குடல், மலக்குடல் எல்லாத்துலயும் உள்ள போய் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகி அந்த சூடெல்லாம் அந்த தண்ணியில கலெக்ட் ஆயிடும். கழிவுகள் இறுகி போனதெல்லாம் லூஸ் ஆயிடும். உள்ளுக்குள்ள ஏதாவது கிருமிகள் இருந்தா எல்லாமே என்ன ஆகும்னா தண்ணியில ஊறி போயிடும். எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கலாம்? 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். எவ்வளவுங்க? 20 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணி உள்ள இருக்கலாம். நீங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது இப்படி இனிமா கொடுத்து பாருங்க. இது வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலன்னா இப்ப கொடுத்து பாருங்க. இப்படித்தான் இனிமா கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் அறவே இருக்காது. இப்படி நீங்க ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா ஃபீவர் திருப்பி வராது. சளி எல்லாம் வெளியில ஏறிடும். வயிறு சம்பந்தப்பட்ட, செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. வாரம் ஒரு நாள் இனிமா எடுக்க சொன்னது இப்படிதான். நான் 10 தடவை பண்ணேன்னு சொல்றீங்க. நின்னுக்கிட்டு தண்ணியை உள்ள விட்டு எடுத்தீங்கன்னா மலைப்பையில அந்த தண்ணி எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் கழிவுகள் வெளியேறுமே தவிர மொத்த மலக்குடலும் தண்ணீரால் நிறைந்து கழிவுகள்லாம் அடிச்சிருக்கிறது எல்லாம் வெளியில வர்றது அப்படிங்கிறது நீங்க படுத்தா மட்டும்தான் ஆகும். தண்ணியை ஃபில் பண்ணிட்டு வந்து படுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி போய் நீங்க என்ன பண்ணணும், நீங்க போய் கழிவுகளை வெளியேற்றணும். அப்புறம் டாய்லெட் போயிட்டு கழுவிட்டு திருப்பி பாருங்க. நான் 6 தடவை கொடுத்தா வரலாங்கிறீங்களே, படுத்துட்டு போயிட்டு கொடுத்து பாருங்க. தண்ணியை உள்ள ஃபில் பண்ணிட்டு போய் கொடுத்து பாருங்களேன். இவ்வளவா என் குடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு உங்களுக்கே பயங்கர ஒரு பயம் வந்துடும். அப்படி அடிச்சுட்டு வரும். அவ்வளோ ஸ்மெல்லு, அவ்வளோ கலரா என்னைக்கோ சாப்பிட்டதெல்லாம் வெளியில வரும். காரணம், அது முழுக்க உங்களால தண்ணி ஃபில் பண்ண முடியாது. 1.5 to 2 லிட்டர் தண்ணி உங்களுடைய மலக்குடல்ல ஃபில் பண்ண முடியும். ஆனா எனிமா கேன் மூலமா பண்ண முடியாது. ஏன்னா நின்னுட்டு பண்ணும்போது அதை அழுத்தும் போது வர்ற மாதிரியே ஃபீல் இருக்கும். படுத்துட்டீங்கன்னா நீங்க 2 கப்பு தண்ணி கூட ஏத்திட்டு வந்து படுத்தீங்கன்னா 20 நிமிஷம் சாலிடா இருந்துட்டு எழுந்து போய் பாருங்க, அவ்வளவும் அடிச்சுட்டு வரும். இதுதான் சரியான முறை. இதுதான் இயற்கை மருத்துவ மையங்கள்ல கொடுக்கக்கூடிய முறை. நிக்க வச்சு இனிமா கொடுக்கறது சரியான முறை இல்லை. சும்மா நீங்க அப்பப்போ சூட்டை வெளியில அனுப்புறதுக்கு, எரிச்சலை சரி பண்றதுக்கு டெம்பரவரி ரிசல்ட் தான் கொடுக்கும். சிகிச்சையா கொடுக்கணும்னா இதுதான் முறை. சரிங்களா? குழந்தைங்களுக்கு இந்த முறையில சிகிச்சை கொடுங்க. படுக்க வச்சுட்டு கூட, பாய் போட்டு படுக்க வச்சுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு இனிமா கொடுக்கலாம். அப்புறம் எழுந்து போய் டாய்லெட் போக சொல்லலாம். தவறே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் சரியான முறை. கர்ப்பிணி பெண்களுக்கு இனிமா கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கணும். வாரம் ஒரு நாள் கண்டிப்பா இனிமா கொடுக்கணும். டெலிவரி டைம்ல தொடர்ந்து 15 நாள், கடைசி 15 நாள் கண்டிப்பா இனிமா கொடுக்கணும். கொடுத்தால் குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் வராது, அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் வராது. ரொம்ப நல்லது. எலும் ரொம்ப சீக்கிரமா பிரசவம் ஆயிடும், சுகப்பிரசவம் ஆகும். ரொம்ப சப்போர்ட்டிவ். சரிங்களா? ஓகே. இப்போ எல்லாருக்குமே இனிமா கொடுத்துட்டீங்கன்னா மலச்சிக்கல் சரி. நீங்க கடுக்கா பொடி சாப்பிடுறது, திரிபலா சூரணலாம் சாப்பிடுறத விட அற்புதமான ஒரு முறை இந்த இனிமா கொடுக்கறது. தயவு செய்து எல்லாரும் கத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, சனிக்கிழமைனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஞாயிற்றுக்கிழமையானா இனிமா எடுக்கணும். இதை லைஃப்ல கான்செப்டா வச்சுக்கோங்க. காலையில எழுந்து 7 மணிக்குள்ள டாய்லெட் போகணும். இதுக்கு ஒரு டைம் டேபிள் வச்சுக்கோங்க. தினமும் காலையில 7 மணிக்குள்ள யாரெல்லாம் வீட்டில் டாய்லெட் போறாங்க, எந்த மாதிரி போறாங்க, ஸ்டிமுலேஷன் தேவைப்படுதா, அதெல்லாம் போட்டு டைம் டேபிள் பண்ணுங்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டிங்களா, ஞாயிற்றுக்கிழமை இனிமா எடுத்துட்டீங்களா, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சளியாவது காய்ச்சலாது நம்ம பக்கத்திலே வராது. வாரத்துக்கு 3 நாள் சூப்பு, நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சூப்பு குடிச்சிட்டிங்களா. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா முக்கூட்டு சூரணம் ஞாபகத்துக்கு வரணும். திரிகடுக்கு சூரணம்லாம் வந்து காலாவதி ஆயிப்போச்சு, பெருசா கேட்கறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு சளி எப்படி வருதுன்னா, நம்ம பழக்க வழக்கத்தினால, நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் வரதுனால, ஸ்கூலுக்கு போறதுனால, வேலைக்கு போற இடத்துல அவங்களுக்கு வந்து நமக்கு வருது பாருங்க, ஹைலி டேஞ்சரஸ். நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு நீர் கோத்துக்கிட்டு அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இல்லை வெள்ளை சர்க்கரையில் ஸ்வீட் சாப்பிட்டு உங்களுக்கு சளி பிடிக்கிறது ரொம்ப ரேர். உங்க ஸ்கூல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட இருந்து வர்றது, உங்க ஆபீஸ்ல பக்கத்துல இருக்க உங்களோட இருமல் இருந்து வந்தது, இல்ல நீங்க வெளியில டிராவல் பண்ணும்போது மத்தவங்க கிட்ட இருந்து வந்தது, இதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இதை சரி செய்யணும்னா திரிகடுக்கு சூரணம் பத்தாது, முக்கூட்டு சூரணம் தான் வேணும். புரியுதுங்களா? ஏன் சொல்றேன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து நோய் கிருமியாவே நம்ம உடம்புல வருது.
நம்ம உடம்புல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருந்து வந்தா நம்ம உடம்புல நாம செய்த தவறான பழக்க வழக்கத்தினால கழிவுகள் தேங்கி அது கபமாக நம்ம உடல் வெளியேற்றுது. இது கிளென்சிங். இது உடம்பு சுத்தப்படுத்துற ப்ராசஸ். இது பெருசா உங்களை பாதிக்கவே செய்யாது. ஆனால் வெளியில இருந்து வரும்போது அது எப்படி தெரியுங்களா வரும்? அவங்க கிட்ட இது கழிவா மாறி கிருமியா மாறி உங்ககிட்ட வரும். அப்படி வரும்பொழுது மாறி அப்படி வரும்பொழுது அது எப்படி வரும்? கிருமியா தான் உங்க உடம்புல வரும். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? அப்ப போய் நான் திரிகடுக்கு சொன்ன தேன்ல குழச்சி சாப்பிட்றேன் கேட்கவே கேட்காது. முக்கூட்டு சுரணம் தான் வேணும். என்ன பண்ணணும்? டீடாக்சிஃபிகேஷன், கழிவுகளை வெளியேற்றுவது, நோய் கிருமியை கொல்லுவது, இப்படி எல்லா விதத்திலையும் நீங்க பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முக்கூட்டு சுரணமோ அல்லது சூப்பு, தூதுவளை சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, இதெல்லாத்தையும் முசுக்கையை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்றது, இப்படி எந்தவே தெரியாது. மூலிகை அளவுக்கு மருந்து அளவுக்கு போயிடணும். அப்படி போயிட்டீங்கன்னா சரியா போயிடும். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. இது வேற அது வேற. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இதை பத்தி இவ்வளோ தெளிவாக கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே நான் தீபாவளி லேகியம் பத்தி சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் செஞ்சீங்க, எத்தனை பேர் சாப்பிட்டீங்க, நிறைய எனக்கு கொடுத்துருந்தீங்க. செய்தெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க. குரூப்லேயும் நிறைய போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு உடம்பை தொடச்சி விடணும். இனிமா எடுக்கணும். உங்களுக்கு மருந்தா வேணும் அப்படின்னா ஒன்று நிலவேம்பு. தயவு செஞ்சு நிலவேம்பே எல்லாம் தேடிட்டு ஓடாதீங்க. ராத்திரி நேரத்தில் மருந்து கடலை இருக்காது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கும்ல, ரொம்ப சிம்பிளுங்க இது. அந்த காலத்துல யாரும் நிலவேம்பெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் பாட்டியெல்லாம் நிலவேம்பனா என்னன்னு தெரியாது அவங்களுக்குலாம். இது ஒரு சித்த மருந்து. இப்போ கொரோனா டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா? வேப்ப மரத்தினுடைய அந்த குச்சியை உடைச்சிட்டு ஈர்க்கு மட்டும் இருந்தா போதும். ஒரு எண்ணி 10 ஈர்க்கு, அதாவது வேப்ப இலையெல்லாம் உருவிட்டு அந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு குச்சியை கட்டோம்னா சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி ஒரு 2 குச்சியை எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதில் என்ன பண்ணுவாங்க? கருப்பட்டி போட்டு தருவாங்க. இல்லைன்னா வேப்பம் பூ இருந்துன்னா அதை கொதிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க? அதோட காம்பு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ரொம்ப எளிமையான வழி. வேப்பம் பூவு, வேப்பம் ஈர்க்கு, அதாவது இலை கிடையாது, வேப்பம் மரத்தினுடைய அந்த இலை இருக்கக்கூடிய அந்த குச்சி, பூ போடலாம், குச்சி போடலாம், இதெல்லாம் போட்டு படலாம். வேப்பம் பூவும் துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் உள்ளது. வயிற்றுல பூச்சி இருக்கு, என் வயிற்றுல இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால ஃபீவர் வருதுன்னா இதான் மருந்து. ஸோ நிலவேம்பியே எல்லாரும் தேடி போகாதீங்க. சாதாரண வேம்பு, வேம்பினுடைய காம்பு, அதனுடைய பூ, இதெல்லாமே மருந்து தான். ஜுரத்துக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் கருப்பட்டியும் போட்டு கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களாம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிக்கலாம். நல்ல ஒரு லூஸ் மோஷன் போகும், அடிச்சு அதோட சரியாக போடும். புரியுதுங்களா? சரி. எனக்கு சளியும் பிடிச்சிருக்கு, ஃபீவரும் வந்துருச்சு. ரொம்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும். கப சுரம். கபம்னா என்ன? சளி. சுரம்னா என்ன? காய்ச்சல். ஸோ சளி காய்ச்சல் ரெண்டுமே இருந்தா நீங்க கபசுர குடிநீர் குச்சி குச்சியா இதெல்லாமே கலந்து இருக்கும். ஒரு 3 விரலால எடுத்து போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. எவ்வளோ அளவு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்ராக்சிமேட்டா போட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சிருங்க, சுண்டட்டும். இது அதிகமாக கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னா இது ரொம்ப சூடு. வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது. வேப்பம் ஈர்க்கு, வேப்பம் பூலாம் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். கபசுர குடிநீரை மட்டும் வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது. புரியுதுங்களா? நல்லா ஏதாவது ஒரு கஞ்சி, சுட சுட ஒரு வரகரிசி கஞ்சியை போட்டு குடிச்சதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 30 மில்லி, குழந்தைங்களா இருந்தா, பெரியவங்களா இருந்தா 50 மில்லி, அவ்வளவே தான். காலை இரவு 2 வேளை மட்டும்தான் கொடுத்தா என்னாகும்? எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கபம் வெளியேறும், ஜுரம் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. புரியுதுங்களா? இவ்வளோதான். இதெல்லாம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும். சரி, எனக்கு இருமலும் ஜாஸ்தி இருக்கு. திரும்பவும் முக்கூட்டு சொன்னதான். சளி, இருமல், தும்மல், நெஞ்சு சளி கட்டிக்கிட்டு இருக்கு, பச்சையா இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்குது, இருமி இரும்பி அல்லையெல்லாம் வலிக்குது, எதுவா இருந்தாலும் முக்கூட்டு சூரணம். சரிங்களா? முக்கூட்டு சூரணமும் எடுத்து கபசுர குடிநீரும் எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. கஞ்சி குடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு முறை, இப்போ எனக்கு சளி வரக்கூடாது. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் நார்மலாக தான் இருக்கோம். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறது எப்படின்னா, ஒன்று வாரத்துக்கு ஒரு நாள் இனிமா எடுங்க. 2வது, நீங்கள் குடிக்கிற தண்ணி, நான் சொல்கிறது அளவு 1/2 லிட்டர் தண்ணிக்கு 7 மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இவ்வளோதான். சாரி, 1/4 டீஸ்பூன் சீரகம். 7 மிளகு, 1/2 லிட்டர் தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்ல ஒரு மண் சட்டியில் போட்டு கொதிக்க வச்சு 6 நாளும் பரவாயில்ல. உங்கள் வீட்டில்
ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னா தாராளமா ஒரு 3 லிட்டர் தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கேத்த மாரி மிளகு, சீரகம் போட்டுக்கோங்க. கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்க்கு கூட கொண்டு போலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போங்க. இந்த தண்ணீரை காலை முதல் இரவு வரை இப்படி தண்ணிய மண் சட்டியில ஏன் போட சொல்றேன்னா, பிராணவாயு கொதிக்க வைக்கும்போது வெளியேறும், போயிடும். அந்த மண் சட்டியில போடும்போது கொஞ்சமாவது மண் பிராணன் கிடைக்கும். பிராணன் என்ன ஆகாது, எலிமினேட் ஆகாது. அதனால மண் சட்டியில தண்ணீரை கொதிக்க வைத்து நீங்க குடிக்கணும், மிளகு சீரகம் போட்டு. சரிங்களா? மழை காலத்துக்கு ஏற்ற குடிநீர். இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உங்க உடலிலும் கழிவுகள் தேங்கி சளி உற்பத்தி ஆகாது. வெளியில இருந்து யாராவது உங்க பக்கத்துல வந்து பேச வராங்க, அவங்களுக்கு சளி இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு தொற்றாது. புரியுதுங்களா? ஸோ ப்ரிவென்ஷனுக்கும் சொல்லியாச்சு. இதுல ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப மெடிசனுக்கே போகாதீங்க, வாழ்வியலை மாற்றுங்க, உணவு மருத்துவத்துக்கு மாறி வாங்க. சரிங்களா? இதுக்கு மேல சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துன்னா ஒருத்தர் 2 பேர் கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். அதனால அவசியமா இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மட்டும் கேட்டுக்கோங்க. ஆலோசனைகளை எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரிங்களா? நன்றி. ஓகே, முக்கூட்டு சூரணம் மீண்டும் ஒரு முறை சந்தேகம் கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப எளிமைமா. முக்கூட்டு சூரணம் அப்படிங்கிறத வள்ளலார் வைத்தியசாலையிலையோ அல்லது நாட்டு மருந்து கடையில், சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும். நான் வேணா அதோட காண்டாக்ட் நம்பர் நான் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. திருவண்ணாமலையில் தான் இதை வந்து செய்கிறாங்க. வள்ளலார் வைத்தியசாலை தோட்டத்தில் பண்ணுறாங்க, மருத்துவ தோட்டத்தில். அதை நான் அனுப்பிச்சி விட்றேன், லிங்க் நான் குரூப்லேயே போட்டு விட்றேன், எல்லா குரூப்லேயும். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், பியூராக பண்ணுவாங்க. இந்த முக்கூட்டு சூரணம் 3 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணி விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது பாதியாக சுண்டனதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கணும். குழந்தைங்களுக்கு 300 மில்லி, அதாவது 3 கிராம், பெரியவங்களுக்கு 5 கிராம். புரியுதுங்களா? இது அப்படியே எக்ஸாக்டாக அளவு அளந்து போடணும்னு அவசியம் கிடையாது. 3 கிராம்ங்கிறது ஒரு அரை டீஸ்பூன் வரும், 5 கிராம்ங்கிறது ஒரு டீஸ்பூன் வரும், அவ்வளோதான். சரிங்களா? பெரியவங்களுக்கும் கூட அரை டீஸ்பூன் போட்டுட்டு காலையிலையும் அரை டீஸ்பூன் நைட்டும் குடிக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைம்மா. முக்கூட்டு சூரணம் வந்து எல்லா விதமான எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கும் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் இது சரி செய்யும். சரிங்களா? நன்றி. முக்கூட்டு சூரணம் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? முருங்கைக்கீரை சாப்பிட்டா பேதி ஆகுதுன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நான் சொன்னேன், முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது கூட கண்டிப்பாக சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ ஓவராக பேதி ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி தான் முருங்கைக்கீரை, அதுக்கு மேலே யார் சாப்பிட்டாலும் பேதி ஆக தான் செய்யும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படிதான். சரிங்களா? அது ரொம்ப சத்து அதிகம், அதனால. சரிங்களா? நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. இன்றைய வேளையில் நமக்கு அம்மா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. முக்கூட்டு சூரணம் தயார் பண்ணுவதோடைய செய்முறைகளை நமக்கு சிறப்பா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய அளவு முறைகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. முடிந்தால் அதை செய்பவர்கள் வேணா கூட நீங்க அதோட அளவு முறைகளோட இது பண்ணலாம். இன்னைக்கு அதோட விளக்கமும் நமக்கு சிறப்பா கொடுத்திருக்காங்க. ஜுரம், அதாவது சாரி, சளி காய்ச்சல் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேணும், எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆஹ் மருத்துவத்தை பயன்படுத்தி நம்ம வந்து சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருந்தாலும், பல செய்முறைகள் சொல்லியிருந்தாலும், முக்கூட்டு சரம் முதன்மையானது அப்படிங்கிறத வலியுறுத்தி நமக்கு இன்னைக்கு வகுப்பு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சிறப்பான வகுப்பு. ஏன்னா என்னென்ன தேடுறோம் தேடிட்டே இருக்கிறத விட கிடைக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, எப்படி நம்ம அதை பயன்படுத்த போறோம், பயன்படுத்துறதுன்னா நமக்கு என்ன அப்படிங்கிறத வந்து எல்லாருமே இருந்து அது செய்யக்குள்ள இன்னைக்கு வந்து முக்கூட்டு சூரணம் என்ற ஒரு பெரிய இதை வந்து நம்ம வெளிக்கொணர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மள்ட்ட கிடைச்சிருக்குது அகிலாம்மா மூலமாக. அனைவரும் இதை பயன்படுத்தி இனிவரும் காலங்களில் முக்கூட்டு சூரணம் ஒரு சிறந்த தீர்வு கொடுக்குது, நிறைய தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளும் மற்றவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் இதை வந்து சிறப்பா செய்ய வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்க எல்லாரும் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நிலைகள் நமக்கு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி. நன்றி. தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளம். கேள்வி பதில் வேண்டாங்களா? டைம் ஆயிடுச்சு. ஆமாங்க.
முக்கூட்டு சூரணம் அளவுகள் கேட்டிருக்காங்க. நான் அந்த எங்க கிடைக்குங்கிறது, எப்படி செய்யணுங்கிறதையுமே நான் குரூப்ல போட்டுறேன். இது எல்லாரும் தேடிட்டு போ வேண்டாம். எப்படி செய்யணுங்கிறத நான் குழுவுல எல்லாருக்கும் நான் பதிவிட்டுறேன். என்னென்ன கலக்கணும், எவ்வளவு அளவு அப்படிங்கிறத நான் குழுவிலேயே பதிவிடுறேன். முடிஞ்சவங்க நாட்டு மருந்துகள் அந்த பொடிகளை வாங்கி நீங்களே பயன்படுத்திக்கலாம். நீங்களே உருவாக்கிக்கோங்க. எல்லாரும் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்க. நன்றி நன்றிங்க. கேள்வி பதில் வேணாங்களாம்மா? கேட்கலாம். ஏதாவது அவசியமான கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கய்யா. அலோவ் பண்ணுங்க. டைம் இருக்கா? கண்டிப்பா. நிறைவேறாச்சு. டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சரி. முக்கியமான கேள்விகள் அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் இருந்தாக்க, ஆனா எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. மாலா தனசேகர், நீங்க கேள்வி கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணி கேளுங்க. மாலா தனசேகர் பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நாங்க இப்போ அந்த சளியில தான் ஒரு ஓரமா நாங்க அவஸ்தைப்பட்டு இருந்தோம். ரொம்ப நன்றிங்கம்மா. முக்கூட்டு சரணம் அந்த இது செஞ்சு